ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். செப்டம்பர் 18 புதன்கிழமை நாளைய தினம் 2024 வருஷத்துக்கான இரண்டாவது சந்திர கிரகணம். நீங்கள் சமைக்கக்கூடிய உணவில் இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் கலந்துக்கோங்க. மிக மிக ஒரு எச்சரிக்கை பதிவு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கிரகணம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காலம். கிரகண நேரத்தில் கோவில்கள் மூடப்பட்டிருக்கும். அந்த நேரத்தில் வழிபாடுகள் ஈடுபடாமல் உணவு எதுவும் எடுத்துக்காமல் இருக்கணும் அப்படி மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் கிரகண காலம் அப்படிங்கிறது தெய்வங்கள் அவங்களோட சக்தியை புதுப்பிச்சுக்கிறதுக்கான ஒரு காலம் அப்படிங்கிறதால இந்த நேரத்தில் நம்ம பூஜைகள் செஞ்சால் அது பல மடங்கு பலனை கொடுக்கும். இந்த 2024 வருஷம் ஏற்கனவே ஒரு சந்திர கிரகணம் வந்துருச்சு. இந்த நிலையில் செப்டம்பர் 18 வரக்கூடிய இந்த ஒரு சந்திர கிரகணம் இந்த வருஷத்துக்கான இரண்டாவது அப்புறம் கடைசி சந்திர கிரகணம். அதே நேரம் செப்டம்பர் 18 புதன்கிழமை வரக்கூடிய சந்திர கிரகணம் எத்தனை மணிக்கு வருது அப்படிங்கிறது தெரிஞ்சுப்போம். இந்திய நேரப்படி காலையில் 6 மணி 12 நிமிஷத்துக்கு ஆரம்பிக்கக்கூடிய சந்திர கிரகணம் காலை 10 மணி 17 நிமிஷம் வரைக்கும் இருக்குது. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 6 நிமிஷம் நிகழப்போகுது. பௌர்ணமி திதி அப்படிங்கிறது செப்டம்பர் 17 காலையில் 11:22க்கு ஆரம்பித்து செப்டம்பர் 18 காலையில் 9:10 வரைக்கும் இருக்குது. செப்டம்பர் 18 நடக்கக்கூடிய சந்திர கிரகணம் பகுதி நேர சந்திர கிரகணமாக தான் இருக்குது. இந்த கிரகணத்தை அமெரிக்கா, ஐரோப்பா இது மாதிரி நாடுகளால் மட்டும்தான் பார்க்க முடியுமா? இந்த சந்திர கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியாது. ஏன்னா இந்தியாவில் பகல் நேரத்திலேயே இந்த சந்திர கிரகணம் நடக்கிறது. கண்களால் பார்க்க முடியாத கிரகணத்துக்கு எந்த விதமான பாதிப்பும் முக்கியத்துவமும் கொடுக்கப்பட தேவையில்லை. அதே மாதிரி இந்த சந்திர கிரகணத்தை அன்னைக்கு என்னதான் இந்தியாவில் இந்த சந்திர கிரகணம் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலை அப்படின்னு சொன்னாலும் கூட முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நமக்கு தோஷங்கள் எதுவும் ஏற்பட்டக்கூடாது, தோஷங்கள் பரவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் சந்திர கிரகணத்தால் ஏற்படக்கூடிய கதிர்வீச்சுகள் நம்மளை தாக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் நீங்கள் உங்கள் வீட்டில் சில விஷயங்களை செய்கிறது ஒரு முன்னெச்சரிக்கை தான். காலையில் 6 மணி 12 நிமிஷத்துக்கு ஆரம்பிக்கக்கூடிய சந்திர கிரகணம் அதே காலையில் 10 மணி 17 நிமிஷத்துலாம் முடிஞ்சிடுது. 4 மணி நேரம் 6 நிமிஷம் இருக்கு இல்லையா? இந்த இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் ஓரளவுக்கு உணவு எடுத்துக்கிறத தவிர்த்துடுங்க. கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் எல்லா மூலைகள்லையும் மஞ்சள் கலந்த தண்ணீரை தெளித்து விடுங்க. அதே மாதிரி நீங்கள் சமைக்கக்கூடிய உணவுகளில் தர்பைப்புல் இருந்துச்சு அப்படின்னா சும்மா சாஸ்திரத்துக்கு ஒரு பில் சேர்த்துக்கோங்க. இந்த தர்பைப்புல் அப்படிங்கிறது எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிக்கக்கூடியது. சந்திர கிரகணத்தால் இந்தியாவில் அதை பார்க்க முடியாது, அதுக்கான பாதிப்பு எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட நீங்கள் சமைக்கக்கூடிய உணவுலையோ இல்லை நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீர்லையோ ஒரே ஒரு தர்பை புல்லை சும்மா சாஸ்திரத்துக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை நீங்கள் அதை சாப்பிட்றதுக்கு பயன்படுத்திக்கோங்க. வீடு முழுக்க மஞ்சள் தண்ணீர் தெளிக்கிறது மட்டும் இல்லாமல் முடிஞ்சால் கிரகணத்துக்கு அப்புறம் விருப்பப்படுறவங்க தலைக்கு குளிக்க, அது எந்த தவறும் கிடையாது. 2024 வருஷம் செப்டம்பர் 18 வரக்கூடிய இந்த ஒரு கடைசி அப்புறம் இரண்டாவது சந்திர கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியல, அதுக்கான பாதிப்பு எதுவும் இல்லைன்னு சொன்னாலும் கூட முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நம்ம பண்ணக்கூடிய சில விஷயங்கள் நமக்கு கிரகணத்தால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலக்க ஏற்படுத்தும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.